ஓம் அசதோ மா சத்கமய தமசோ மா ஜோதிர்கமய மிருத்யோர்மா அமிர்தம் கமய. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. சாந்தி மந்திரம் பிரகதாரண்ய உபனிஷத். தியான ஸ்லோகம் பகவத்கீதை. ஓம் பிரபன்ன பாரிஜாதாய स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः. सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सः सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं. मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे பரமானந்தமாதவம். பகவத்கீதை 7வது அத்தியாயம். அதில் ஞான விஞ்ஞான யோகம் அப்படிங்கிற அத்தியாயத்தில் 24வது ஸ்லோகம் ஆரம்பித்தேன். ஆனால் முடிக்க முடியல போன முறை. ஸோ ஸ்லோகத்தை ஒரு தடவை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிக்கிறேன். அவ்யக்தம் வெக்தி மாவண்ணம் மன்யதே மாம் அபுத்தய பரம்பாவம் அஜானந்தோ மாம் அவ்யய அனுத்தமம். அதாவது இந்த ஸ்லோகத்திலிருந்து 24, 25, 26 இந்த 3 ஸ்லோகத்தில் பரம்பொருளுடைய லட்சணம் நம்ம ஏற்கனவே இதெல்லாம் 2வது அத்தியாயத்திலே பார்த்தோம். இந்த அத்தியாயம் தொடங்கும் போதும் ஈஸ்வர தத்துவம் பிரம்ம தத்துவம் என்ற 2 விஷயத்தை பகவான் சொன்னார். நான் இன்ட்ரோடக்ஷனில் இதெல்லாம் பேச சொன்னேன். ஈஸ்வர தத்துவம் என்பது பரம்பொருளும் மகாமாயையும் சேர்ந்தது. அது ஈஸ்வர தத்துவம். ஈஸ்வர தத்துவத்திலிருந்து இந்த மாயையை விலக்கிவிட்டால் மிச்சம் இருப்பது அந்த பிரம்மஸ்வரூபம். அதனால் பகவான் என்ன சொன்னார், எனக்கு 2 தன்மை இருக்கிறது, பராபிரகிருதி அபராபிரகிருதி என்று 2 தன்மை இருக்கிறது சொல்றது. என்னுடைய பராபிரகிருதியை பிரம்மஸ்வரூபத்தை யாரும் அறிந்து கொள்ள முடியாது. அதை அறிவது மிகவும் கடினம். பராபிரகிருதியில் அறிய முடியாது, அபராபிரகிருதியை அறிய முடியும் என்றால் தேவதைகளுடைய ரூபத்திலே என்னை அறியலாம். அதுதான் அபராபிரகிருதி, என்னுடைய கீழான தன்மை என்று 2 விஷயத்தை பகவான் நம்ம இந்த ஸ்லோகத்தில் அதாவது 7வது அத்தியாயம் தொடக்கத்திலே நம்ம பார்த்தோம். இந்த ஸ்லோகத்தில் பராபிரகிருதி அபராபிரகிருதியை பற்றியெல்லாம் நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ 24வது ஸ்லோகம், 25வது ஸ்லோகம், 26வது ஸ்லோகம் இந்த பராபிரகிருதி மேலான பரம்பொருளுடைய மேலான தன்மையை பற்றிய விளக்கங்கள். இந்த பராபிரகிருதியை அறிவது மிகவும் கடினம். அதுதான் சமஸ்கிருதத்தில் துர்விக்ஞேயம். துர் என்றால் மிகவும் கடினம், அறிந்து கொள்வது கடினம். இந்த பராபிரகிருதியை இந்த அத்தியாயத்தின் முதலிலே இந்த பராபிரகிருதி எப்படிப்பட்ட லட்சணங்களை கொண்டது, அபராபிரகிருதி எப்படிப்பட்ட லட்சணங்களை கொண்டது என்றெல்லாம் நம்ம பார்த்தோம். என்னுடைய மாயா சுரூபம், அதாவது இந்த பிரம்மத்தினுடைய சக்தி தான் மாயா. அதோடு சேரும் பொழுது பிரம்மஸ்வரூபத்தோடு இந்த மாயா சேரும்போது ஈஸ்வரன் அப்படிங்கிற ஒரு தன்மை வருது அப்படின்னு சொன்னார். அதனால் என்னுடைய மாயா சுரூபம் என்னுடைய பிரம்மஸ்வரூபம் என்று நம்ம 2 ஸ்வரூபத்தை பார்த்தோம். அதாவது ஈஸ்வர ஸ்வரூபம் சொல்லும், பிரம்மஸ்வரூபம் அப்படின்ற இதைத்தான் இந்த 3 ஸ்லோகத்தில் சொல்லுவோம். இதை புரிந்து கொள்வது எளிதல்ல. இதிலிருந்து நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த பராபிரகிருதி பிரம்மஸ்வரூபத்தை அறிந்து கொள்வது மிகவும் கடினம் என்பதால் பலர் முக்கியம் அதாவது 90%, 99% கூட சொல்லலாம், இந்த பராபிரகிருதியை அறிந்து கொள்வது கடினம் என்பதால் இந்த அபராபிரகிருதியான இந்த தேவ ரூபங்களை வழிபட்டு அல்ப பலனுக்காக அந்த தேவதைகள் பிரார்த்தனை செய்து அதன் மூலமாக அந்த பலனை பெற்று அந்த அனுபவத்தை பக்தர்கள் வைத்து கொண்டு என்ன சொல்கிறார்கள், இதுதான் உண்மையான பராபிரகிருதி, அதாவது பிரம்மத்தினுடைய சொரூபம்
என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அதாவது அவர்களுடைய எண்ணங்கள் என்னன்னா, தேவதைகளுடைய காட்சிகள் கிடைத்தால் அதுதான் எல்லாம் முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அது தவறு. ஏனென்றால் பகவான் இதில் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஸ்லோகத்தில் அவ்யக்தம் வெக்தி மாபன்னம் அப்படிங்கிற ஆரம்பிக்கிறாரு. என்னுடைய சொரூபத்தை எளிதிலே உணர முடியாது, பார்க்க முடியாது. ஆனால் சிலர் அபுத்தயக, புத்தி இல்லாதவர்கள் என்னை பார்க்க முடியும், நானும் ஒரு மனிதனைப் போல ரூபம் எடுத்தவன் என்று நினைக்கிறார்கள். அதனால் இந்த ஸ்லோகத்தில் பராபிரகிருத்தியை பற்றி, அதாவது பிரம்மஸ்வரூபத்தை பற்றி 4 லட்சணங்கள், இந்த லட்சணங்கள் எல்லாம் நம்ம ஏற்கனவே 2வது அத்தியாயத்தில் பார்த்தது தான். இருந்தாலும் இதை வந்து நம்ம இந்த ஸ்லோகத்தை படி இந்த 4 லட்சணங்கள் என்னங்கிறத நம்ம சும்மா சுருக்கமாக பார்க்கலாம். அவ்யக்தம் என்று முதல் லட்சணம், பிரம்மஸ்வரூபத்தினுடைய லட்சணம், பராபிரகிருத்தினுடைய லட்சணம் சொல்கிறார். இந்த சொல்லுக்கு சமஸ்கிருதத்தில் என்ன, அஜ்ஞாதம். நான் இதை புரிந்து கொள்ள முடியுது. ஞாதம் என்றால் புரிந்து கொள்வது, அஜ்ஞாதம் என்றால் புரிந்து கொள்ள முடியாது. புரிந்து கொள்ள முடியாது என்றால் மனிதர்களிடம் இருக்கின்ற மனதை வைத்தோ, அவர்களுடைய இந்திரியங்கள் கண்ணு காது மூக்கு இதை வைத்தோ புரிந்து கொள்ள முடியாது என்பதற்காகத்தான் அஜ்ஞாதம். இந்திரியங்களால் மனதால் இது ஒரு விஷயமாக புரிந்து கொள்ள முடியாது. அப்போ இது புரிந்து கொள்வது மிக கடினம் என்பதற்கு நமக்கு விடை கிடைச்சது. ஏனென்றால் நம்முடைய இந்திரியங்கள், நம்ம பார்க்கிறது கேட்கறது, இதை வச்சு தான் நம்ம இது ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள முடியும். அது ஒரு விஷயமாக இருந்தால் புரிந்து கொள்ள முடியும். இது பரபிரம்மம், பரபிரம்மத்தை பற்றியே புரிந்து கொள்ள முடியாது என்று பகவான் சொல்கிறார். இந்த அஜ்ஞாதம் இந்திரியங்களுக்கு எட்டாதது அப்படிங்கிறது. ஞாதம் என்றால் அறியக்கூடியது, இந்திரியங்களுக்கு எட்டக்கூடியது ஞாதம். அஜ்ஞாதம் என்பது இந்திரியங்களுக்கு எட்டாதது. அதனால தான் இதை வந்து என்ன சொல்றது, இந்திரிய கோச்சரம். இந்திரியங்களுக்கு எட்டாமல் இருக்கின்ற அந்த பரபிரம்மஸ்வரூபம் எப்படிப்பட்டது, இதை பிரமாணங்களை கொண்டும் அறிய முடியாது. நம்ம வேதாந்தத்தை படிக்கும்போது பிரமாணம் அப்படின்னு சொல்கிறோம், பிரத்யக்ஷ பிரமாணம், பார்த்து நாம் புரிந்து கொள்வது. இப்போ நம்மெல்லாம் சாதாரணமாக எல்லாம் பண்ணுவோன்னா, சில விஷயங்களை பார்த்து, சில விஷயங்களை கேட்டு, சில விஷயங்களை தொட்டு, இதெல்லாம் நம்ம வந்து இந்த பிரத்யக்ஷ பிரமாணத்தில் வருது. அதுக்கப்புறம் அனுமான பிரமாணம், இது இப்படி இருக்கும். இப்போ தூரத்தில் ஒரு மலையில் புகை வருதுன்னா அங்கே நெருப்பு இருக்குன்னு அர்த்தம். இது அனுமான பிரமாணம். இது வேதங்கள்லன்னு அர்த்தம். இந்த எந்த ஒரு பிரமாணத்தை வைத்து கொண்டும் இந்த பரபிரம்மனை அறிய முடியாது. அதாவது இந்த பிரமாணத்துக்கு இது விஷயமாகாது. எந்த கருவியை கொண்டும் இதை அறிய முடியாது. இப்படிப்பட்ட இப்படிப்பட்ட அந்த பிரம்மஸ்வரூபத்தை நாம் எப்படி புரிந்து கொள்வது என்று இந்த ஸ்லோகத்தில், அதாவது இந்த லட்சணங்களை வைத்து கொண்டு தான் நம்ம புரிஞ்சு கொள்ளணும் அப்படின்றது. அதற்காகத்தான் இந்த பராபிரகிருதியை இந்த ஸ்லோகத்தில் நமக்கு சொல்கிறார். ஏன்னா இது வந்து ஸ்வயம் பிரகாசம். இப்போ ஒன்றும் இல்லை, சூரிய ஒளியினால் நாம் எல்லாவற்றையும் பார்க்க முடியும். ஆனால் சூரியனை நம்ம பார்க்க முடியாது. நம்ம வேணால் இங்கேருந்து பார்க்கும்போது அது உருண்டே ஒரு கண்ணு மாதிரி தெரியும். ஆனால் அதோடைய உண்மையான ஸ்வரூபம் அது இல்லை. ஏன்னா நம்ம மாயையினால நம்ம அதை வந்து அப்படி காமிக்குது. அதனால் இது ஒரு உதாரணம் சொல்கிறேன். அதுபோல் இந்த பிரம்மம் ஸ்வயம் பிரகாசம், அதனால் அதை யாரும் பார்க்க முடியாது. ஸ்வயம் ஜோதி. இந்த பராபிரகிருதியை விளக்க ஒரு பிரமாணமும் தேவையில்லை. இது வந்து ஸ்வயம் பிரகாசம், தானாக வெளிப்பட்டு இருக்கும். அதனால் எந்த கருவியை உபயோகித்து இந்த பராபிரகிருதியை, பரபிரம்மனை அறிய முடியாது. உதாரணமாக நம்மால் இருட்டை பார்க்க முடியும்னா என்ன, லைட் எல்லாம் போச்சுன்னா ஏதோ கும்முன்னு இருட்டு, ஏதோ ஒன்றுமே தெரியல அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு தெரியும். ஒன்றுமே தெரியலைங்கிறத அது ஒரு விஷயம்தான். அதே போல் லைட்டு போட்டுட்டோம்னா நமக்கு எல்லா பொருள்களும் தெரியும். ஸோ இந்த இருட்டுங்கிற ஒரு விஷயத்தை அனுபவிப்பதும், வெளிச்சம்ங்கிற ஒரு விஷயத்தை அனுபவிப்பதும் யாரு அப்படின்னா அதுதான் அந்த பிரகிருதி, பரபிரம்மம். இப்படி இந்த பராபிரகிருதியை பார்க்க முடியாது. இதற்கு விளக்கம் யாரும் கொடுக்க முடியாது. அதாவது இந்த ஸ்வயம் பிரகாசம் அப்படிங்கும்போது நம்ம ஏற்கனவே சில ஸ்லோகத்தில் பார்த்தோம். இந்த பரபிரம்மனுடைய பிரதிபிம்பம் நம்முடைய மனதில் படுகிறது.
அதாவது மனதில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதைத்தான் பிரதிகாசம் அப்படின்னு சொன்னோம். இந்த பிரதிகாசத்தை வைத்துத்தான் இந்த ஜடமான மனதும் இந்த உடலும் வேலை செய்கிறது. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இந்த உடல் தான், இந்த மனம் தான் எல்லாம் செய்யுது அப்படின்னா, இந்த பிரதிகாசம் அப்படிங்கிற இந்த பரபிரம்மனுடைய ரெஃப்ளெக்ஷன் போயிடுச்சுன்னா நமக்கு ஒன்றும் இல்லை, எல்லாமே ஜடம்தான். இது நமக்கு அறிவதில்லை. ஸோ இந்த பிரதிபலிப்பு தான் பரபிரம்மம். இதை பார்க்க முடியாது. எப்படி இருட்டையும் பார்க்கின்ற நான், ஒளியையும் பார்க்கின்ற நான், அந்த இருட்டு ஒளி யார் பார்க்கிறா அப்படிங்கிறது நம்மளால் சொல்ல முடியாது. நான் தான் பார்க்குறேன், நம்ம மனசு பார்க்குறேன்னு நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் அது மனது இந்த மனதை ஒரு ஆக்டிவேட் பண்ணி விடுது இந்த இருளும். அதனால தான் நம்முடைய ஆரத்திற்கம் சாங்கில் பார்த்தீங்கன்னா, ஆரத்திற்கம் பாட நமோ கடைசி பாடும்போது நமோ நமோ பிரபு வாக்கிய மன அதீத மன வச்சனை கா ஆதார். இந்த பிரதிகாசம், இந்த பரபிரம்மனுடைய பிரதிபலிப்புங்கிறது பிரதிகாசம் எப்படிப்பட்டது என்னால் வாக்கியத்துக்கும், அதாவது நம்முடைய சொல்லுக்கும் மனதிற்கும் அப்பாற்பட்டது. அதே நேரத்தில் மனவச்சனை கா ஆதார். நம்முடைய உடல் வேலை செய்வதற்கும் மனம் வேலை செய்வதற்கும் அதுதான் ஆதாரமாக இருக்கிறது. ஆக இது இல்லாமல் நம்ம இந்த உடல் ஒன்றும் செய்ய முடியாது, மனமும் வேலை செய்யாது. ஆனால் இது மனதுக்கும் உடலுக்கும் இந்திரியங்களுக்கும் அப்பாற்பட்டது என்ற விஷயத்தை தான் இந்த நமோ நமோ, இதே கருத்தை தான் நம்ம அவ்யக்தம் வெக்திமாபன்னம், அவ்யக்தம் அப்படிங்கிறதுக்கு இந்த சுவாமி விவேகானந்தர் அந்த ஆரத்திரிகம் சாங் அப்படிங்கிற இந்த அவதார ஸ்தோத்திரத்தில் சொல்லியிருக்கார். எல்லாவற்றையும் அறிபவன் அனுபவிப்பவன் யாரு? இந்த பிரதிகாசம். அதைத்தான் சைத்தன்ய ஸ்வரூபம், சிதாபாசம், பிரதிகாசம் அப்படிங்கலாம் சொல்கிறோம். வேதாந்தத்தில் பல வார்த்தைகள் இருக்கு. இந்த பிரதிகாசம் என்பது அவ்யக்தம் என்று சொல்கிறார்கள். அது ஞானத்திற்கு விஷயமாக இல்லை. அதாவது ஞானத்துக்கு விஷயமாக இல்லை அப்படின்னா, எனக்கு ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும், அந்த விஷயம் வேற நான் வேற இருந்தால் தான் தெரிஞ்சு கொள்ள முடியும். இது நானே அந்த விஷயமாக இருக்கால் இது ஞானத்துக்கு காரணமாக இருக்கிறது, ஞானத்துக்கு விஷயமாக இல்லை, ஞானத்திற்கு காரணமாக இருக்கிறது. ஸோ ஞான சொரூபமாக இருக்கின்ற அந்த பிரதிகாசம், சிதாபாசம், அந்த பிரம்மஸ்வனுடைய ரிஃப்ளெக்ஷன், அதைத்தான் இங்கு இந்திரியங்களாலும் தர்க்கத்தாலும் அதை புரிந்து கொள்ள முடியாது. இதைத்தான் பரா பிரகிருதியினுடைய சொரூபம். இதை புரிந்து கொள்ள முடியாதுங்கிறதுக்கு தான் இவ்வளவு சொல்றாரு. இப்பொழுது நமக்கு ஒரு கேள்வி வரலாம். சில மகான்கள் தேவதைகளினுடைய தரிசனம் செய்கிறார்கள், அது உண்மையா பொய்யா? இது நிறைய பேர் என்கிட்ட கேட்ட கேள்வியாகும். அந்த உண்மையா பொய்யா என்ற சந்தேகம் வருது. ஏனென்றால் பகவான் இந்த பரா பிரகிருதி, அதாவது என்னுடைய பிரம்மஸ்வரூபத்தை அனுபவத்திற்கு இந்திரியத்திற்கு வராது, இந்திரியத்திற்கு அப்பாற்பட்டது, மனதிற்கு அப்பாற்பட்டது அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த மகான்கள் நம்முடைய பல புராணங்களே சரி, நம்முடைய மகான்களுடைய வாழ்க்கை வரலாறு சரி, அவருடைய இந்த தேவதைகளாம் காட்சியை எல்லாம் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்களே, அவங்க தன்னுடைய சரீரத்தில் எழுதியிருக்காங்களே அப்படின்னா, அவர்களுக்கு இறை காட்சி கிடைக்கிறது, அது உண்மையா பொய்யா என்றால், பக்தர்களுக்கு கிடைக்கின்ற அந்த காட்சி, மகான்களுக்கு கிடைக்கின்ற காட்சி உண்மையாக இருக்கிறது. அது அவர்களுடைய பக்தியின் பலனாக வந்தது. அதை நாம் பொய் என்று சொல்ல முடியாது. அந்த பக்தர்கள் தான் கண்ட காட்சியை அந்த அத்வைத பக்திக்கு படியாக இருக்கிறது. அதாவது நான் என்ன போன வகுப்பிலே சொன்னேன், சின்ன சின்ன தேவதைகளை நாம் வழிபடுகிறோம். ஏனென்றால் நம்முடைய மனதில் இருக்கின்ற சின்ன சின்ன ஆசைகளுக்கு நாம் பிரார்த்தனை செய்து அந்த பலனை நாம் பெறுகிறோம். அதனால் நாம் அதனுடைய அல்டிமேட், அதாவது அந்த ஈஸ்வர ஸ்வரூபத்தை நாம் அறிய மறந்து விடுகிறோம். ஸோ இந்த தேவதைகள் வணங்குவது நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்டால் நல்லது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு இந்த தேவதைகளை வணங்கும் போது, சின்ன சின்ன தேவதைகளை வணங்கும் போது, ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு படிப்பு வேணும்னா சரஸ்வதியை வேண்டுகிறோம், பிரார்த்தனை செய்கிறோம்.
அப்போ அந்த சரஸ்வதியை வேண்டி பிரார்த்தனை செய்யும் பொழுது நமக்கு அவரிடமிருந்து அவருடைய அருளை பெறும் பொழுது நமக்கு ஒரு நம்பிக்கை வருகிறது, சிரத்தை வருகிறது. இந்த சிரத்தையின் மூலமாக நாம் அடுத்த படிக்கு போக வேண்டும். அதனால தான் நம்முடைய கடைசி மனித வாழ்க்கையின் லட்சியம் என்பது பிறவியில்லா பெருநிலையை அடைவது. அதுதான் அத்வைத பக்தி அப்படின்னு சொல்கிறோம். அந்த அத்வைத பக்திக்கு இந்த தேவதைகளுடைய காட்சி, சிறு சிறு தேவதைகளை வழிபடுவது ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன், அதாவது ஒரு படிக்கட்டு. இந்த தேவதைகளை வணங்கி அவர்களிடமிருந்து நமக்கு சிரத்தை, நம்பிக்கை வந்து நமக்கு இன்னும் போகணும், அடுத்த படிக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா இந்த தேவதைகள் வேண்டி வணங்கி நாம் பிரார்த்திச்சு சிறு சிறு அல்பமான விஷயங்கள் தான். ஆனால் நமக்கு சாஸ்வதமான ஆனந்தம் வேண்டும் என்றால் அந்த பரம்பொருளை உணர வேண்டும், அறிய வேண்டும். அது அறிய முடியாதே அப்படின்னு சொன்னீங்களேன்னா நம்ம அந்த அத்வைத பக்திக்கு போனால் தான் அதை அறிய முடியும். அப்படிங்கிறதுக்காகத்தான் சொல்கிறோம். இந்த தேவதைகள் வணங்குவதில் எந்த தவறும் இல்லை. அதனால் நமக்கு பக்தி வர வேண்டும். ஏன் அங்கேயே நின்றக்கூடாது. ஏன்னா இந்த பலன்கள் நமக்கு வருகின்ற ஆசை, அந்த ஆசையை நம்ம பிரார்த்தனையாக பகவான்கிட்ட சொல்கிறோம். அந்த பிரார்த்தனையை, அந்த ஆசையை பகவான் நிறைவேற்றுகிறார். ஸோ இப்படி நமக்கு ஒவ்வொரு ஆசையாக நிறைவேற்றும் போது ஒரு ஆசை போச்சுன்னா இன்னொரு ஆசை, இன்னொரு ஆசை போச்சுன்னா இன்னொரு ஆசை, இப்படி மாறி மாறி வருவது. கடைசி அந்த பக்தன் என்னன்னா இந்த ஆசைக்கு ஒரு அளவே இல்லை. இந்த ஆசை எப்பொழுதும் நமக்கு ஒரு நிலையை தராது என்ற ஒரு இடத்துக்கு வரும்பொழுது தான் அவனுக்கு இந்த சிறு சிறு தேவதைகளை வணங்குவதை விட நாம் அந்த பரம்பொருள் உபாசனைக்கு செய்வது நல்லது அப்படின்னு சொல்லி போவான். அதனால் அத்வைத பக்திக்கு இது ஒரு படியாக இருக்கிறது. ஒன்றும் இல்லை, பகவான் ராமகிருஷ்ணனுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயம். அவர் தட்சிணேஸ்வரம் காளி கோயிலுக்கு வந்து காளி தேவியுடைய தலைமை பூஜாரி பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். அவர் பூஜை செய்தார். அப்பொழுது அவருடைய அந்த சரீரத்தை படிச்சிங்கன்னா தெரியும், அவர்களுக்கு தேவியுடைய காட்சி கிடைத்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்படி இந்த தேவியுடைய காட்சி கிடைத்து கடைசி அந்த அத்வைத பக்திக்கு வரும்பொழுது அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் சந்நியாசம் எடுத்து அத்வைத பக்திக்கு வரும்பொழுது அவருடைய குருநாதர் தோத்தாபுரி மகாராஜ் என்ன சொல்கிறாரு, நீ உன்னுடைய புருவ மத்தியிலே தியானம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது, என்னால் முடியலையே, காளி தேவியினுடைய காட்சிகளை வருகிறதே எனக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன சொல்கிறாருன்னா, அவர் சொல்கிறாரு, அந்த காளி தேவி உடைய ஞானம் என்ற வாளால் வெட்டி வீழ்த்து அப்படிங்கிறார். அப்படின்னா என்னன்னா, அடுத்த ஸ்டெப்புக்கு வா, அங்கேயே நிற்காத, மேலே போ, முன்னேறி செல் அப்படின்னு சொல்கிற மாதிரி. இதே போல தான் சுவாமி விவேகானந்தருக்கும் ஒரு செவ்வாய்க்கிழமை குருதேவர் ராமகிருஷ்ணனிடம் வந்து சுவாமி விவேகானந்தர் கேட்கிறார், என்னுடைய வீட்டிலே வறுமை இருக்கிறது, நான் என்ன செய்வது என்று சொல்லும்போது, நீ கவலைப்படாதே அப்படின்னு சொல்லி, இன்று செவ்வாய்க்கிழமை தேவிக்கு விசேஷமான நாள், நீ போய் பிரார்த்தனை செய் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அவரே போகும்போது நீயே போய் பிரார்த்தனை பண்ணுன்னு சொல்லும் பொழுது சுவாமி விவேகானந்தர் காளி கோவிலுக்கு வந்து பிரார்த்தனை செய்யும்போது அவருக்கு தேவியினுடைய காட்சி கிடைக்கிறது. அதே நேரத்தில் அத்வைத பக்தி பற்றி கொடு, எனக்கு ஞானத்தை கொடுன்னு தான் கேட்குறாரு. தவிர வீட்டுக்கு சாப்பாடு வேணும், பணம் வேணும் அப்படிங்கிறதுனால எதுவுமே அவரால் கேட்க முடியலை. அத்வைத பக்தி. இப்படி சந்நியாச உபாசனை செய்யும் பொழுது அந்த தேவியினுடைய காட்சி ஞான வாளால் வெட்டி எரிந்தேன் என்று பகவான் ராமகிருஷ்ணர் சொல்கிறார். இந்த தேவதைகளின் காட்சி இந்த பக்தர்களுக்கு தவத்தால், பக்தியின் பலனால் வருகிறது. அது உண்மை. மேலும் அது ஸ்ரத்தையை வளர்க்கிறது. ஆகவே இந்த காட்சியை முற்றிலும் பொய் என்றும் மனப்பிராந்தி என்றும் சொல்ல முடியாது. இது தியாகராஜ சுவாமிகளுடைய வாழ்க்கையிலும் நடக்கிறது. அவர் தன்னுடைய குருநாதரிடம் மந்திர தீட்சையை வாங்கி கொண்டு சொல்கிறார், எனக்கு இறை காட்சி, ராமனுடைய காட்சி நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது அவருடைய குருநாதர் சொல்கிறார், நீ 99 கோடி ராமநாமம் சொல்லி முடிக்கும்போது உனக்கு காட்சி கிடைக்கும் அப்படின்றார். அதே மாதிரி அவர் அந்த 99வது கோடி ராமநாமம் சொல்லும் பொழுது அவருக்கு இறை காட்சி கிடைக்கிறது, ராமனுடைய தரிசனம் கிடைக்கிறது. அது பிறகு அவருக்கு அந்த அத்வைத தரிசனமும் கிடைக்கிறது என்று தியாகராஜ சுவாமிகளுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. ஸோ இந்த காட்சி அந்த 99 கோடி முடிஞ்சதுக்கப்புறம் அந்த காட்சி அவருக்கு கிடைக்கிறது. ஸோ இந்த காட்சிகள் எல்லாம் உண்மை. இது நமக்கு பக்தியை வளர்க்கும், பக்தியின் பலனால் நமக்கு வருகிறது. ஆனால்
தத்துவம் என்று வரும் பொழுது இந்த காட்சிகள் என்னுடைய அபரா பிரகிருதியைத்தான் காட்டுகிறது. அதிலிருந்து பராபிரதிக்கு நிர்குணத்திற்கு நாம் செல்ல வேண்டும், நிர்குண காட்சிக்கு நாம் போக வேண்டும் சொல்கிறது. ஸோ எந்த சப்தத்தாலும் எந்த மனதாலும் எந்த இந்திரியங்களாலும் அறிய முடியாதது பரா பிரகிருதி. ஸோ அப்போ அதுக்கப்புறம் அதனால தான் சொல்கிறார் அவ்யக்தம். அவ்யக்தம் என்று பகவான் அதனால சொல்கிறாரு அனுபவத்திற்கு வராதது. எல்லா அனுபவத்திற்கும் காரணமாக அந்த பரபிரம்மம் இருப்பதால் அது அனுபவத்துக்கு வராது. இந்த தத்துவத்தை தான் அவ்யயம் அப்படின்னு சொல்லி பராபிரகிருதியிலே முதல் லட்சணம் சொல்கிறார். ரெண்டாவது பரம்பாவம், ரெண்டாவது லட்சணம் சொல்கிறார் பரம்பாவம். இந்த பராபிரகிருதியினுடைய ரெண்டாவது லட்சணம் பரம்பாவம் என்றால் மேலான உண்மை, மாறாத உண்மை, என்றென்றும் இருக்கக்கூடியது. நாம் மனிதர்கள் அனுபவத்திற்கு விவகாரத்துக்கு ஒரு உண்மை இருக்கும், வெறும் தோற்றமாக இருக்கும். ஒன்றும் இல்லை, நம்ம வெயில் நேரத்தில் காணல் நீரை பார்க்குறோம். காணல் நீர் தூரத்துலேருந்து பார்க்கும்போது அது இருக்கிற மாதிரி தெரியும், வெறும் தோற்றம் தான். பக்கத்தில் போனால் அது காணல் நீர் இல்லை. அது மாதிரி இந்த தோற்றம் மாறக்கூடியது. இந்த பரம்பாவம் என்பது நமக்கு 2வது அத்தியாயத்தில் 16வது ஸ்லோகத்திலேயே பார்த்தோம். 2வது அத்தியாயத்தில் இது உண்மை. அதாவது இந்த தேகினோஸ்மின் யதா தேகி, அதாவது இந்த 16வது ஸ்லோகத்தில் நாசதோ வித்யதே பாவோ, எது இல்லையோ அது எப்போவுமே இருக்காது, எது இருக்கிறதோ அது என்றும் மாறாது. இந்த பரபிரம்மம் என்றுமே மாறாத அந்த பராபிரகிருதி என்றுமே இருக்கக்கூடியது. அதனால் இது சொல்கிறாரு இந்த நாசதோ வித்யதே பாவோ நா பாவோ வித்யதே சத உபயோர் அவி திருஷ்வாந்த துணையோர் அவி தத்துவதர்ஷிபி. இது உண்மை, மேலான உண்மை, என்றென்றும் இருக்கக்கூடிய உண்மை சொல்கிறார். 3வது லட்சணம் அவ்யயம். வியம் என்றால் தேயக்கூடியது, மாறக்கூடியது. அவ்யயம் என்றால் மாறாதது. இது 3வது லட்சணம். இதை கூட நம்ம 2வது அத்தியாயத்தில் தேகினோ அஸ்மின் யதா தேகே கௌமாரம் யவ்வனம் ஜரா ததா தேகாந்தர பிராப்தி தீரஸ்தத்ரன முக்கியதே அப்படின்னு பார்த்தோம். இந்த வியம் அப்படிங்கிறது, அவ்யயம் என்பது மாறாதது. ஆனால் இந்த தேகம் மாறக்கூடியது. சின்ன குழந்தையா இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக வளருது, வாலிப பருவம் வருது, பிறகு அந்த வாலிப பருவம் முதுவை பருவம் வருகிறது, நோய் நொடி வருகிறது, பிறகு இறக்கிறது. எது மாறுகிறது? இந்த உடல் மாறுகிறது. ஆனால் உள்ளே இருக்கின்ற அந்த பிரதிகாசம், இந்த ஆத்மா, நான் என்ன சொல், குழந்தையாக இருக்கும்போதும் நான் தான், வளர்ந்து பெரியவனாக வந்ததும் நான் தான், வயதான பிறகும் நான் தான். உள்ளே இருக்கிற அந்த நான் மாறாது, ஆனால் உடல் மாறுகிறது. வியம், அது வியம், அதுதான் மாறிக்கிட்டே இருக்கிறது. ஆனால் இந்த தேகினோ அஸ்மின் யதா தேகே, இந்த தேகத்தில் இருக்கின்ற அந்த பிரதிகாசம், இந்த பிரதிபலிப்பு, பரபிரம்மனுடைய பிரதிபலிப்பு மாறாதது. இந்த உலகத்தில் உள்ள எல்லாம் வியமாகக்கூடியது, மாறக்கூடியது, அழியக்கூடியது. அவ்வியம் என்றால் அழியாதது. அதாவது அந்த அழியாததுன்னு இந்த பிரம்மஸ்வரூபத்தினுடைய முக்கியமான லட்சணம் என்னென்னா, எந்தவித வியம், எந்தவித மாற்றமே இல்லாதது பிரம்ம தத்துவம். மாறாதது, தேயாதது, விகாரமற்றது. இதற்கு காரணம் என்ன என்றால், பிரம்மஸ்வரூபத்திற்கு எந்த அவயங்களும் இல்லை. அவயம் என்றால் அங்கம், கை கால் இருக்க மாதிரி எதுவுமே அந்த பிரம்மஸ்வரூபத்துக்கு இல்லை. அதனால் அது எந்தவித அவயமும் தேய்மானமும் கிடையாது. இதற்கு அதுதான் சொல்கிறார், பிரம்மஸ்வரூபம் 2வது ஒரு விஷயமே கிடையாது. அதாவது ஒரே அந்த பரபிரம்மம் தான் இருக்கிறது, அதற்கு எந்தவித அவயங்களும் அங்கங்களும் கிடையாது. இதைத்தான் இது சொல்கிறாரு. 4வது 4 லட்சணம் சொன்னார்னு சொன்னேன். 4வது விஷயம் அனுத்தமம். அனுத்தமம் அப்படிங்கிறது 4வது லட்சணம். இதற்கு மேல் அடைவதற்கு ஒன்றுமில்லை. அதாவது பரம்பொருளை உணர்ந்து விட்டால் எம் லத்வா சாபரம் லாபம் மன்யதே நாதிகம் எஸ்மின் ததோ குருநாதி விசால்யதே அப்படிங்கிறது நம்ம 6வது அத்தியாயத்தில் பார்த்தோம். இதை கிடைத்து விட்டால், இதை அறிந்து உணர்ந்து கொண்டால், இதை மனதில் வைத்து கொண்டால், அதாவது இந்த பிரதிகாசத்தை நாம் வேதாந்த ரீதியிலாக நாம் உணர்ந்து கொண்டால், இதற்கு மேல் அடைய வேண்டிய ஒன்றுமே இல்லை. அதுதான் இங்கே சொல்கிறாரு அனுத்தமம். இந்த 4வது லட்சணத்தை சொல்கிறார். இதுதான் பகவான் சொல்கிறாரு, ராமகிருஷ்ணன் சொல்கிறாரு, மனித வாழ்க்கையின் லட்சியம் நிறைநிலை அடைவது. இந்த அபரா பிரகிருதி,
அதாவது பராப்பிரகிருதிங்கிறது அபராப்பிரகிருதி, கீழான தன்மை, நமக்கு எப்பொழுதும் ஒரு நிறைவு தரவே தராது. பராப்பிரகிருதி நிறைவு உள்ளது, எல்லாமும் உத்தமமான ஒரு உண்மை அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தில் பகவான். அதை அடைந்து விட்டால் மனம் அதற்கு மேல் அடைய ஒன்றும் இல்லை, அதற்கு மேல் ஏதாவது அடைய வேண்டும் என்ற மன ஏக்கமும் இருக்காது. மன ஏக்கம் இருப்பது எப்போ? சம்சாரம். அதுதான் சம்சாரம்ங்கிறோம். என்னென்னா இதை அடையணும், இதை வாங்கணும், அதை வாங்கணும், இங்கே போகணும், அங்கே போகணும், இதுதான் சம்சாரம். ஆனால் இந்த பராப்பிரகிருதியை அடைந்து விட்டால் வேறு எதுவும் அடைய வேண்டியது இல்லை. இதைத்தான் மோட்சம் என்று சொல்கிறோம். நம்முடைய உடலுக்கு பசி வருகிறது, உதாரணமாக சொன்னால் நம்ம உடலுக்கு பசி வருகிறது, அது ஒரு வகையான நோய். இந்த உடல், இந்த ஸ்தூல உடல்னால் நம்ம பார்க்கின்ற, நம்ம உணர்கின்ற இந்த உடல், அதுக்கு வருகின்ற நோய், அதற்கு பரிகாரம் எப்படி செய்யணும்னா ஸ்தூலமான உணவை நாம் கொடுத்து தான் அதை உணரணும். ஸ்தூலமான உடலுக்கு ஸ்தூலமான பரிகாரம் நமக்கு. இந்த உடலுக்கு சாப்பாடு ஆகாரம் தான் நம்ம அதுக்கான பரிகாரம். ஆனால் மனதிற்கு வருகின்ற, மனம் சூக்ஷ்மமானது, அதை நம்மளால் கண்ணால் பார்க்க முடியாது. இந்த சூக்ஷ்மமான வஸ்துவை ஸ்தூலமான வஸ்துவை கொண்டு சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. ஸ்தூலமான வஸ்துவை கொண்டு அதை திருப்தி அடைய முடியாது. அப்போ என்ன பண்ணணும்? சூக்ஷ்மமான இந்த மனதிற்கு சூக்ஷ்மமான ஞானத்தை தான் நாம் உணர முடியும். அதாவது என்ன சொல்கிறாருன்னா, இந்த சம்சாரத்தில் வருகின்ற சூக்ஷ்மமான அதிருப்திகளுக்கு சூக்ஷ்மமான ஞானத்தை கொண்டு தான் திருப்தி அடைய முடியும். அதை தான் சொல்கிறார், நிறைவு அடைய முடியும். அந்த ஞானம்தான் பரா பிரகிருதியுடைய ஞானம். அந்த பரா பிரகிருதியுடைய ஞானம் சூக்ஷ்மமானது. அந்த மனதில் அந்த சூக்ஷ்மமான நோய்க்கு இந்த ஞானம்தான். இது ஞானத்திற்கு வராது, ஆனால் எல்லாத்துக்கும் ஞானம் அப்படிங்கிறது. அதாவது மோட்சஸ்வரூபம் என்று பகவான் சொல்கிறார். இந்த 4 லட்சணங்கள் இந்த ஸ்லோகத்தில் நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. ஸ்லோகத்தில் பார்த்தா தெரியும். அவ்யயம் என்பது முதல் வார்த்தை. இதன் பொருள் இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்டது, இந்திரியங்களால் உணர முடியாது, அஜ்ஞாதம், அவ்விஷயம் என்று பகவான் சொல்கிறார். என்னுடைய உண்மையான சொரூபத்தை அறிய முடியாது என்று இருக்கும்போது அறிவில்லாதவர்கள், அதைத்தான் சொல்றாரு, அபுத்தய என்ற அறிவில்லாத அஞ்ஞானிகள் என்னை இப்படி நினைக்கிறார்கள். எப்படி? என்னை பார்க்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. மேலும் பகவான் சொல்றார், நான், தட் இஸ் என்னுடைய சொரூபம் இந்த இந்திரியங்களுக்கு எட்டாதது, இந்திரியங்களால் அறிய முடியாததை இந்த அபுத்தயகனா அறிவில்லாதவர்கள், புத்தி இல்லாதவர்கள் அறிய முடியும் என்றிருக்கிறார்கள். அஞ்ஞானிகள் அதை பார்க்க முடியும் என்கிறார்கள். அவர்கள் ஏதோ ஒரு இறை காட்சி கிடைத்ததுக்கப்புறம், இறை காட்சியை பார்த்ததுக்கப்புறம் இதுதான் எல்லாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னாரு. ஸோ அவ்வியக்தமாக இருக்கும் என்னை வெக்தம் ஆபன்னம் என்றால் வெளித்தோற்றத்திற்கு, நம்முடைய அனுபவத்திற்கு, நம்முடைய இந்திரியங்களால் பார்க்க முடியும் என்று மன்யந்தே நினைக்கிறார்கள். என்னுடைய சொரூபத்தின் உண்மையை அறியாமல் அது மாறி வெக்தமாக இருக்கிறது என்று மன்யந்தே நினைக்கிறார்கள். மாம் என்றால் இந்த இடத்துல பரம்பொருளை சொல்கிறது, பராபிரகிருதியை சொல்கிறது. இந்த பராபிரகிருதியை அறிய முடியாத என்னை அறிய முடியும் என்று நினைக்கிறார்கள். சிலர் இந்த தேவதைகள் காட்சிகளை கண்டு இதுதான் பரம்பொருள் என்று உறுதியாக நினைக்கிறார்கள். நாம் ஏதோ ஒரு விஷயத்தை மீண்டும் கொண்டும்ல கனவு அப்படின்னு சொல்கிறோம். இந்த கனவு ஏதோ ஒரு விஷயத்தை மீண்டும் மீண்டும் நினைக்கும் போது நமக்கு கனவாக வரும். அந்த கனவே 4 வகைப்படும். முதல் கனவு ஏதோ இங்கே போனோம், அங்கே போனோம், இங்கே வந்தோம், அங்கே வந்தோம், இதை பார்த்தோம் அப்படிங்கிற ஒரு கனவு. 2வது கனவு நம்முடைய தேவதைகளுடைய காட்சி. சில பேர் நம்ம ஒரே கோவில் போயிட்டு வேண்டுதலாக பண்ணிகிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு தேவதைகள் காட்சி கிடைக்கும். 3வது ஏதாவது ஒன்று நம்ம நினைக்கிறத உண்மையாக நடக்கும். ஒன்றும் இல்லை, அது வாழ்க்கையில் நிறைய பார்த்துருக்கோம். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். எனக்கே ஒரு விஷயம் நடந்தது. என்னென்னா, நான் பிரம்மச்சாரியாக திருச்சூர் மடத்தில் சேர்ந்தப்போ எனக்கு இந்த பிரபுத கேரளம் என்ற ஒரு மாத இதழுக்கு அந்த சப்ஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணி நம்ம கம்ப்யூட்டரைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எனக்கு அந்த வேலையை கொடுத்தாங்க. அப்போது நான் கிளிப்பர் அப்படிங்கிற ஒரு இதில் ஒரு ப்ரோக்ராம் பண்ணேன்.
அப்போ அந்த காலத்தில் அந்த கிளிப்பர் இந்த டிபிஎஸ் பேஸில் தான் இருக்கும். அந்த ப்ரோக்ராம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல ஒரு ஒரு வேர்டிங் மாற்றணும், ஒரு கோடிங் அந்த இதை மாற்றணும். என்னென்னமோ முயற்சி பண்ணி என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. ஆனால் அதே திங்கிங்கில் இருந்தேன் நான். ஒரு நாள் இரவு என்னாச்சு, நைட்டு இதை பற்றி யோசிச்சுக்கும்போது ஒரு முடிவுக்கே வர முடியல என்னால். ஸோ அட்ரஸ் அந்தந்த அந்தந்த மாத இதழ் முடிவு வரும் பொழுது, அதாவது அந்த சப்ஸ்கிரிப்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அதை அப்டேட் பண்ணுறதுக்காக அந்த ப்ரோக்ராம் எழுதினேன் நான். என்ன பண்ணாலும் முடியலை. சரின்ட்டு அப்படியே போட்டுட்டு போய் தூங்கிட்டேன். திடீர்னு நைட் எனக்கு ஒரு கனவு தோணுது. இந்த இடத்துல இந்த வார்த்தையை போட்டால் சரியாக இருக்கும், அந்த வேர்டிங்ஸ் கரெக்ட், அந்த அந்த கோடு, அதாவது அந்த ப்ரோக்ராமில் அந்த இதை மட்டும் கரெக்ட் பண்ணால் சரியாயிடும் அப்படின்னு தோணுச்சு. டக்குன்னு எனக்கு முழிப்பு வந்துச்சு. ஓஹோ அப்படின்னு உடனே காலையில் வந்து அதை பார்த்து கரெக்ட் பண்ண கரெக்ட் ஆகிடுச்சு. இது எல்லாருடைய வாழ்க்கையில் ஒன்றும் இல்லை. நம்முடைய தியாகராஜ சுவாமிகள் ஏதோ ஒரு ராகத்தை படிக்கணும்னு நினச்சார். அப்போது என்ன பண்ணார், ராகத்துக்கு தலைவர், அதாவது யார் இந்த எல்லா ராகங்களுக்கும் இதான் மூலமாக இருப்பது அப்படின்னு நாரதர் வந்து அந்த நாரதர் எழுதிய புத்தகத்தில் அந்த இந்த தியாகராஜ சுவாமிகள் படிக்கணும்னு நினச்ச அந்த ராகம் இருக்குது. ஆனால் அந்த புக்கு அவைலபிலிட்டி இல்லை. இது என்ன நடந்ததுன்னு தெரியல. நான் ஒரு இடத்துல படித்த அந்த விஷயம். ஒரு நாள் தியாகராஜ சுவாமிகள் அந்த ராகத்தை பற்றியே நினச்சிட்டே அப்படியே தூங்கிட்டு இருக்கார். அந்த ராகத்தை நான் படிக்கணுமே, இந்த ராகத்தில் ராமச்சந்திரமூர்த்தியை பற்றி பாடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும் பொழுது அப்படியே தூங்கிட்டார். நைட்டு வந்து அவருக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவில் என்னென்னா, நாரதர் எழுதின அந்த புத்தகத்தையும் எந்த ராகத்தை பாட வேண்டும் என்று நினைத்தாரோ அந்த ராகத்தினுடைய புக் மார்க்கு அதில் வச்ச மாதிரி ஒரு புத்தகம் அவருடைய டேபிளில், அவருடைய பெட்டில் இருந்தது அப்படிங்கிற அடுத்த நாள் காலையில் அவர் பார்க்குறாரு. இது எப்படி நடந்தது? இது 3வது வகை. 4வது வகையான இது என்னென்னா, அது சொல்லுவாங்க, சில பேர் சொல்லுவாங்க, விடிய காலையில் நடக்கிற விஷயம் வந்து நடக்கும், உண்மையாக இருக்கும் அப்படிங்கிறது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஒரு சுவாமி நம்முடைய மடத்தில் ஹைதராபாத்தில் இருந்த பொழுது அந்த சுவாமியோடைய தலைவர் பேரூர் திருமடத்துக்கு போயிட்டு திரும்பி வர்றாரு. அதாவது அடுத்த நாள் வர்றாரு, யாராவது போய் கூட்டிகிட்டு வரணும். ட்ரெயின் வந்து காலையில் 6 மணிக்கு வரணும். அப்போது யார் போகிறாரோ அந்த சுவாமி நினச்சிக்கிட்டுறாரு, நாளைக்கு காலையில் நான் 6 மணிக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகணும், அப்போ 5 மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு அவர் தூங்கிட்டார். அவர் நைட்டு மிட் நைட்டு அவருக்கு ஒரு கனவு வருது. என்னென்னா, அந்த தலைவர் சுவாமி அடுத்த நாள் காலையில் வருவதாகவும் 1 மணி நேரம் முன்னாடியே வந்துட்டதா அவர் அந்த கனவில் வருது. கூட இன்னொரு ஆசாமியை கூட்டிகிட்டு வராரு, ஒரு சிங்கு கூட்டிகிட்டு வராரு. கேட்குறாரு, யார் இவர் அப்படின்னு கேட்கும் பொழுது, இந்த மாதிரி என்னுடைய கல்கட்டாவிலேருந்து சென்னைக்கு ஹைதராபாத்துக்கு ட்ராவல் பண்ணார் என் கூட ஒரு சக பிரயாணி. அந்த பிரயாணி வேதாந்தத்தை பற்றி ரொம்ப விருப்பம்னால எங்களோட டிஸ்கஸ் பண்ணிகிட்டே வந்தார். இப்போ இவர் இங்கேருந்து பாம்பே போகிறாரு. இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு நான் லஞ்சு சாப்பிட்டு இன்றைக்கி சாயங்காலம் அவருக்கு ட்ரெயின் போயிடுவார் அப்படின்னு சொன்னார். ஸோ இந்த சுவாமி அதை கனவு கண்டார். அதே மாதிரி காலையில் எந்திரிச்சோடனே, அதாவது 5 மணிக்கு எந்திரிக்கணும் அப்படிங்கிற ஒரு தூரத்தில் எந்திரிச்சு கொஞ்சம் ஃபேஷன்லாம் வாஷ் பண்ணிட்டு வரும்போது டோர் சத்தம் தட்டுறது கேட்குது. என்னென்னா, கரெக்டாக அவர் தலைவர் சுவாமி அங்கே வர்றாரு. இது கனவுல நனவு. என்ன சுவாமி வந்துட்டீங்க? கனவுல சொன்னால் அதே வார்த்தை சொல்கிறாரு, ட்ரெயின் 1 மணி நேரம் முன்னாடி வந்துருச்சுப்பா, அதனால் நான் உங்களை தொந்தரவு பண்ணான்னு நான் வந்துட்டேன். கூட அந்த சிங்கு இருந்தார், யாருங்கிற அதையும் சொல்கிறாரு. இந்த மாதிரி அவர் பாம்பேக்கு போகணும், காலைல பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு சாப்பிடுவார், இவர் எங்கூட வேதாந்தத்தை பற்றி சர்ச் பண்ணிகிட்டு இருந்தார் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லும்போது, ஸோ அப்படியே அந்த நடக்குது. கனவில் அவர் மிட் நைட்டில் கனவில் என்ன நடந்ததோ அதை அப்படியே இவர் இங்கே பார்க்குறாரு அவர். ஸோ இந்த மாதிரி கனவுகள், அதுபோல் இந்த தேவதைகளை காட்சி பார்த்ததுக்கப்புறம் அந்த கனவாக பகிரும்போது அதைத்தான் உண்மை, இதுதான் வந்து பரம்பொருளுடைய சொரூபம் என்று எல்லாம் நினைக்கிறார்கள். அது அப்படி கிடையாது. இது வந்து ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன், ஒரு படி அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்று பகவான் இந்த ஸ்லோகத்தில் நமக்கு சொல்கிறாரு. அதே மாதிரி 2வது லைனில் என்ன சொல்கிறார்? பரம்பாவம் அஜானந்தா என்றால் அறிவதில்லை. யார்? இந்த அஜ்ஞானிகள் என்னை அறிவதில்லை. என்னுடைய மேலான உண்மையான சொரூபம் பரம்பாவம் என்பது என்னுடைய மேலான உண்மையான சொரூபம் அறியாதவர்கள். இந்த பரம்பொருள் என்றால் என்னுடைய உண்மையான தத்துவம், உண்மை
மாம் அவ்யயம் அனுத்தமம், இவைகள் எல்லாம் அவர்கள் அறிவதில்லை. மாம் என்றால் என்னுடைய அவ்யயம், அதாவது பரம்பொருளை பற்றி சொல்கிறது. அறியாத சொரூபத்தை அறிவதாக, தான் கண்ட காட்சியை அறிவதாக அவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் என்னுடைய அவ்யயம், என்னுடைய பரம்பாவம் யாராலும் அறிய முடியாது மேலான உண்மையான உத்தமமான சொரூபம், இவையெல்லாம் அறியாதவர்கள் பார்க்க முடியும் என்று நினைக்கிறார்கள். இந்திரியங்களால் அறிய முடியும் என்று இந்த அபுத்தையாக புத்தி இல்லாதவர்கள் நினைக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதனால் என்ன சொல்கிறார் இந்த ஸ்லோகத்தில் பகவான் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பரம்பொருளை நாம் அறிவது மிகவும் அவ்வளவு எளிதல்ல அப்படிங்கிறத சில ஞானிகள் மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் சாதாரண பக்தர்கள் இறைக்காட்சியை கனவிலோ அல்லது இறைக்காட்சியை கண்டு இதுதான் அப்படின்னு சொல்லி பரம்பொருளே இந்த சாதாரண மனிதர் ரூபத்திலே இருக்கிறார் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அவர்கள் பரம்பொருளின் இலக்கணம் அறிவதில்லை. அதனால்தான் தேவர்களுடைய காட்சி பரம்பொருளுடைய காட்சி என்று நினைக்கிறார்கள். உருவத்தில் பார்க்கும் பொழுது ஒன்றுமில்ல, நமக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். உருவத்தில் ஒரு ஞானியை எடுத்துக்குவோம், ஒரு சாதாரண மனிதனை எடுத்துக்குவோம், ஒன்றுமே தெரியாத ஒரு பிச்சைக்காரனையும் எடுத்துக்குவோம். 3 பேரையும் பார்க்கும்போது ஒன்றா தெரியும். ஆனால் அவர்களுடைய ஞானம், அவர்களுடைய அறிவு அபாரமான வித்தியாசமாக இருக்கும். ஒரு ஞானிக்கும் ஒரு சாதாரண மனிதனுக்கும் அவருடைய ஞானம் அபார வித்தியாசம் இருக்கும். நான் ஒன்றுமில்ல, நம்ம வீட்டில் கொலக்கட்டை பண்ணுவோம். விநாயகர் சதுர்த்தி வரும்போது கொலக்கட்டை பண்ணுவோம். அந்த கொலக்கட்டையில் பார்த்திங்கன்னா உள்ள பூர்ணம் வைக்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி வைப்பாங்க. பூரணத்தை வைப்பாங்க. சில பேர் ட்ரை ஃப்ரூட்ஸ், நல்ல காஸ்ட்லியான ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சு பூரணத்தை வச்சு உள்ள கொலக்கட்டை பண்ணுவாங்க. சில பேர் வெறும் தேங்காய் வெல்லம் வச்சுருப்பாங்க. சில பேர் பருப்பு அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ வெளியே பார்க்கும்போது எல்லாம் ஒன்றா தான் தெரியும். ஆனால் உள்ள அதனுடைய தன்மை வேறாக இருக்கும். பகவான் அவதாரமாக மனித ரூபத்தில் எடுத்துக்கொண்டு இந்த உலகத்தில் வரும்போது எத்தனையோ பேர் இந்த உண்மையான சுரூபத்தை உணர்வதில்லை. பகவான் இந்த பரம்பொருள் தான் வந்திருக்கிறார் என்பது யாரும் நிறைய பேர் அணுகலை. நீங்கள் ராமாயணத்தில் பார்த்தீங்கன்னாலும் தெரியும். ராமாயணத்தில் அந்த சனகாதி சில முனிவர்கள் தான் வந்தது பரம்பொருள் என்பது உணர்ந்தார்கள். வேறு யாரும் இந்த கூட இருக்கிற அப்பாவே தசரதனே உணரவில்லை என்கிறார், அம்மாவே உணரவில்லை என்கிறார். இப்படி அந்த பரம்பொருள் தான் வந்திருக்கிறார் என்பது உணரவில்லை. அவ்வியக்தம் பார்க்கறதுக்கு அப்படி தான் இருக்கும், ஆனால் அதை உணர்வதில்லை. ஏன் சென்ற நம்ம ராமகிருஷ்ண பரமஹம்சரை எத்தனை பேர் அவதாரம் என்று நினைத்தார்கள்? என்ன சொல்லுங்க, அவர் பைத்தியம் அப்படின்னு தான் சில நினைத்தார்கள். ராமகிருஷ்ணரை ஒரு பைத்தியம், ஒரு சாதாரண மனிதன் என்று தான் நினைத்தார்கள். ஹிருதை அவர் கூடவே சேவை செஞ்சான். அவர் தட்சிணேஸ்வரத்தில் கோவில் சிற்பந்திகளும் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த பூஜாரி தான், இது ஒன்றும் இது சாதாரண ஒரு மனிதர் தான் அப்படின்னு எல்லாரும் அப்படி தான் நினைக்கிறாங்க. ஏனென்றால் அந்த தெய்வீகத்தன்மையை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அதைத்தான் பகவான் ராமகிருஷ்ணன் இந்த கொலக்கட்டை உதாரணம் அவர் தான் சொல்கிறார். இந்த கொலக்கட்டை பார்க்குறதுக்கும் இருக்கும். ஒன்றும் இல்லை, பகவான் ராமகிருஷ்ணர் 7 வயதிலே நடந்த ஒரு இது தெரியும். ஒரு நாள் கையில் அம்மா கொடுத்த பொரியை சாப்பிட்டுக்கிட்டு போகும்போது அந்த இயற்கை காட்சியை பார்த்த உடனே அவர் ஒன்றிட்டார். அதாவது அந்த வயல்வெளியிலே அந்த மழை காலத்தில் வயல்வெளியில் போகும்போது அந்த கரும் மேகத்துக்கு கான்ட்ராஸ்டாக வெள்ளை கொக்கு பறக்கும் பொழுது அவர் என்ன பண்ணார், இந்த கான்ட்ராஸ்ட் பார்க்கும்போது அந்த இயற்கையோடு ஒன்றி அவருக்கு முதலாக நிர்விகல்ப சமாதி கிடைத்தது. நம்ம அவருடைய வாழ்க்கை வரலாறு பற்றி படிச்சிருக்கோம். அந்த நிர்விகல்ப சமாதிக்கு அப்புறம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது வலிப்பு வந்துருச்சுன்னு நினச்சாங்க. அப்படி தான். ஏன்னா இந்த மகாமாயை அப்படி நம்ம மறைச்சிடும், உண்மையை மறைச்சிடும். இந்த கிராமத்து மக்கள், அவர் கூட வாழ்ந்தவர்கள் பகவான் ராமகிருஷ்ணர் தென்வீகத்தனை யாருமே புரிந்து கொள்ளவில்லை. கதாய் என்பது பகவான் ராமகிருஷ்ணருடைய இயற்பெயர். இன்னும் மாறாமல் சிறுபிள்ளைத்தனமாகத்தான் இருக்கிறான் அப்படின்னா அவனுக்கு ஏதோ ஒரு நோய் இருக்குது, இந்த வலிப்பு மாதிரி நினச்சி இந்த கிராமத்தை நினைக்கார்கள். ஆனால் பகவான் ராமகிருஷ்ணரை அடிக்கடி பார்த்த ஆன்மீகத்திலே மிக உயர்ந்த நிலையில் இருந்த சீனிவாச சங்கரி என்ற ஒருவர் மிக தெளிவாக உணர்ந்தார், பகவான் ராமகிருஷ்ணர் ஒரு அவதாரம், தெய்வீகத்தன்மை கொண்டவர். இவருடைய இவர் அவதார புருஷன் என்பது வருங்காலத்தில் சிலர் உணர்வார்கள் என்பதையும் அவர் அப்போவே சொன்னார். அதனால் என்ன பண்ணார், ஒரு நாள் அவர் கதாய் 7 வயது கொண்ட அந்த சிறுவன் ராமகிருஷ்ணரை ஒரு தனி இடத்தில் அழைத்து சென்று
தன்னுடைய கையால் கட்டிய மாலையை அந்த சிறுவனுக்கு அணிவித்து தான் கொண்டு வந்த அந்த இனிப்பை அவருக்கு நெய்வேத்தியம் செய்து பூஜித்தார் என்பது அந்த ராமகிருஷ்ணருடைய சரிதம் சுவாமி சாரதானந்தர் எழுதின புத்தகத்தில் கிரேட் மாஸ்டர் என்ற புத்தகத்தில் இருக்குது. ஏன்னா அப்போ சொல்கிறார், தன்னுடைய கண்ணில் தண்ணி வந்து அந்த சீனிவாச சங்கரி சொல்கிறாரு, உன்னுடைய அவதார திருவிளையாடலை என்னால் பார்க்க முடியாது, ஏன்னா எனக்கு வயதாகி விட்டது இப்பொழுது. ஸோ இதெல்லாம் வந்து இந்த உலகம் உன்னை பார்க்க போகிறது, அதாவது இந்த அவதாரத்தினுடைய லீலைகள் இந்த உலகம் பார்க்க போகிறது, நீ எப்பேற்பட்ட லீலையெல்லாம் பண்ண போகிற அப்படிங்கிற அந்த உண்மைத்துவத்தை அந்த சீனிவாச சங்கரி உணர்ந்தார். அவர் பகவான் ராமகிருஷ்ணரை பாலகிருஷ்ணன் என்றே பூஜித்தார். குழந்தாய், நீ யார் என்று எனக்கு தெரியும், நான் உன்னுடைய உண்மையான தெய்வீக நிலை என்னால் பார்க்க முடியாது, எனக்கு வயதாகிவிட்டது என்று மிகவும் வருத்தத்துடன் தெரிவித்தார். அதே மாதிரி, அதாவது ஏன் சொல்கிறேன்னா, உண்மையான அந்த பரம்பொருளை பார்க்க முடியாது அப்படிங்கிறது தான் சொல்கிறார் அவர். அதே போல் கோலாத்மா அப்படின்ற ஒரு பக்தை, பகவான் ராமகிருஷ்ணனுடைய ஒரு பக்தை, அன்னை சாரதைக்கும் மிகவும் வாழ்க்கையில் உதவி செய்தவர். அவர் குழந்தை விதவை, அந்த காலத்துலலாம் சின்ன வயசில் கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க, தெரியும் உங்களுக்கு. அந்த இளம் விதவை தன்னுடைய கிருஷ்ணர் தான் தன்னுடைய குழந்தை என்று அவர் காலையிலேருந்து அவர் வந்து தாளாட்டுறது சீராட்டுறது அப்படியெல்லாம் சொல்லி அந்த ஜபம் பண்ணி 3 மணிலேருந்து எழுந்து ஜபம் பண்ணிகிட்டே இருந்து இதெல்லாம் பண்ணுவாங்க. ஒரு நாள் பகவான் ராமகிருஷ்ணர், அதாவது தன்னுடைய பூஜா புரஸ்காரங்கள்லாம் காலை 3 மணிலேருந்து ஆரம்பிச்சிருவாங்க. அவர் தனியாக வாழ்ந்து வந்தார். அந்த 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 அறையிலே பகவான் ராமகிருஷ்ணனுடைய உருவம் வருகிறது. அப்போது திடீர்னு நினைக்கிறேன், எப்படி இந்த நேரத்தில் இவர் இங்கே வந்திருக்காரு எப்படின்னா தன்னுடைய பாலகிருஷ்ணனே பகவான் ராமகிருஷ்ணராக தோன்ற பிறகு அவருக்கு புரியுது, ஆஹா, இது என்னுடைய பாலகிருஷ்ணன் தான் ராமகிருஷ்ணராக இருக்கிறார் என்பது. இந்த மிகுந்த அதாவது அவருடைய அந்த தன்னுடைய தவத்தினுடைய ஒரு முடிவுக்கு வருது. அதாவது இத்தனை காலம் செய்த அந்த தவம் பாலகிருஷ்ணனே காட்சியாக பகவான் ராமகிருஷ்ணர் அங்கே வந்தார். அதுக்கப்புறம் தான் அவருக்கு உண்மை புரிந்தது, என்னுடைய தவத்தினுடைய பலன் இதுதான் என்று. ஸோ அந்த சொரூபத்தை உணர்ந்தார் அவர். இனிமேல் அவங்க வந்து அந்த இது பண்ண வேண்டியது, அதாவது அந்த ஜபம் தவம் ஒன்றுமே செய்ய வேண்டியதில்லை அப்படிங்கிறத, அதாவது இறை காட்சி அவருக்கு கிடைத்தது அப்படின்னு சொல்கிறார். அதே போல் கோபிகா கீதம் என்று தவகதாமுதம் தப்த ஜீவனம் கவிதி வீரிதம் கல்மசாவகம் சிரவணமங்கலம் ஸ்ரீமதாஜதம் புவிதி கிரந்திதே பூரிதாஜனா, இந்த மாதிரி 9 ஸ்லோகங்கள் இந்த கோபிக ஸ்திரீ, அதாவது கோபிகா கீதம் என்று சொல்கிறது. அந்த தினத்தில் இது வந்து அதில் எடுத்த அந்த ஸ்லோகம். அந்த தவகதாமிர்தம் அப்படின்னா அமுதமொழிகள் துன்பத்தை துடைப்பவை, ஞானிகள் போற்றுபவை, பாவங்களை போக்குபவை, கேட்பதற்கு இனியவை, செல்வத்தை அளிப்பவை, அமுதமொழிகள் பேசினும் நல்லோர், புண்ணியம் செய்தோர் என்ற அந்த ஒரு கோபிகா கீதம் எப்படி வந்தது அப்படின்னா, இந்த கோபிகள் எல்லாம் என்ன நினைச்சாங்கன்னா, ஒரு நாள் சரத் சந்திர பூர்ணிமா அன்று கிருஷ்ணர் நம்ம கூட நடனமாட வருகிறார் என்று எல்லாரும் நினைத்தார்கள். ஸோ எல்லாரும் அந்த மாதிரி ஒரு ஆனந்தத்தில் இருந்தாங்க. திடீரென்று அந்த கோபிகளுக்கு ஒரு அகங்காரம் வந்தது. என்னென்னா, நம்முடைய பக்தியினால், நம்முடைய தவத்தினால், நம்முடைய வியாக்குலத்தினால், அதாவது வியாக்குலத்தினால் ஏக்கத்தினால் தான் கிருஷ்ணர் நமக்கு காட்சி கொடுக்க போகிறார் என்று அவர்களுடைய அகங்காரம் அவர்களுக்கு வந்தது என்று சொல்கிறார். அந்த அகங்காரம் வந்தவுடன், அதாவது கோபிகள் அந்த அந்த நடனமாடி கொண்டிருக்கும் பொழுது, கிருஷ்ணரோட ஒவ்வொரு கோபிகளுக்கும் ஒரு கிருஷ்ணர் நடனமாடி கொண்டிருக்கும்போது திடீர்னு அவர்களுக்கு அந்த ஒரு அகங்காரம் வந்தவுடன் அங்கிருந்து கிருஷ்ணர் மறைந்து விட்டார். அவர்களுக்கு முன்னாடி தான் நடனம் ஆடிக்கிட்டு இருக்கார், ஆனால் அவர்கள் கண்ணுக்கு தெரியவில்லை. காரணம் அந்த அகங்காரம். அதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த எல்லாம் துர்காவை வேண்டுகிறார்கள், எங்களுடைய அகங்காரத்தை போக்கி எங்களை மீண்டும் கிருஷ்ணனுடன் நடனமாட வைக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது மீண்டும் அவர்கள், அதாவது அகங்காரம் தான் நமக்கு எல்லாத்துக்கும் தடையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி கோபிகா கீதம் அப்படி தான் வந்து 9 ஸ்லோகங்கள் இருக்குது. இது அதாவது இதை புரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னா, பகவானே ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் அந்தர்யாமியாக இருக்கிறார். அந்த பரம்பொருள் தான் கோபிகா கீதம். அதாவது அந்த அகங்காரத்தினால் அந்த
அந்தரியாமி மறைந்து விட்டார் அப்படிங்கிறத பகவான் இங்கே சொல்கிறார். ஸோ இந்த கோபிகா கீதம் எப்படி வந்தது அப்படிங்கிறத இங்கே சொல்கிறார். அதே போல் கிரேட் மாஸ்டர் அப்படிங்கிறது புத்தகத்துலேயும் சரி, அமுதமொழிகள் என்றதுலையும் சரி, ஹலதாரி என்ற ஒரு கேரக்டர் இருக்குது. அந்த ஹலதாரி எப்படின்னா, அவர் ராமபக்தர், பாகவதத்தை நன்கு படித்தவர். ஆனால் பகவான் ராமகிருஷ்ணர் தன்னுடைய சித்தப்பா பையன், அதாவது பகவான் ராமகிருஷ்ணனுடைய சித்தப்பா பையன் தான் ஹலதாரி. ஒரு அவதார புருஷனே சொந்த கூட இருக்கார் அப்படிங்கிறது உணராமல் இருப்பார் அவர். ஆனால் சில நேரத்தில் பகவான் ராமகிருஷ்ணர் டச் பண்ண உடனே நீ அவதார புருஷன் தான் அப்படிங்கிறது மாதிரி அவர் பயங்கரமாக பாகவதத்தில் கோட் பண்ணிலாம் சொல்வார். ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவர் அந்த நார்மல் இருந்தார். காரணம் இந்த மகா மாயை, என்ன நீ அப்படிங்கிற மாதிரி அவரோட சண்டை போடுறது தான் அவருடைய இது பண்ணுறது. ஸோ பகவானே கூட பக்கத்தில் இருந்தாலும் நமக்கு தெரியாது. இதே தான் நமக்கு யசோதை எப்பேற்பட்ட ஒரு பாக்கியசாலி. அவர் கிருஷ்ணரே தன்னுடைய குழந்தையாக தாளாட்டி பாராட்டி சீராட்டி வளர்த்தி கொண்டிருக்கும் பொழுது கூட இருக்கிற இந்த பரம்பொருள் தான் என்பதை உணராமல் இருந்தார். ஏனென்றால் அந்த மகாமாயை மறைத்து விடுகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதே மாதிரி கிரீஷ் சந்திரகோஷ் ராய் கதையெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம், நிறைய இருக்குது. அந்த கிரீஷ் சந்திரகோஷும் அதே மாதிரி இந்த பரம்பொருளை நான் என்னவென்று சொல்வது. ஆனால் ஒரு நாள் பகவான் ராமகிருஷ்ணன் நடந்து வரும்பொழுது இந்த கிரீஷ் சந்திரகோஷை பார்க்கிறார். அப்போது பகவான் கேட்குறாரு, என்ன கிரீஷ் சந்திரகோஷ், என்னை அவதார புருஷன் என்று சொல்கிறாயே, நீ எதை பார்த்து சொல்கிறாய் அப்படின்னு சொல்லும் பொழுது மிக பணிவாக கிரீஷ் சந்திரகோஷ் சொல்கிறார், இந்த வால்மீகியும் வியாசனும் சொல்ல முடியாத விஷயத்தையே நான் சொல்ல போகிறேன். அவங்களே சொல்ல முடியல அவதாரத்தை பற்றி, நான் ஒரு சாதாரண மனிதன், நான் அவதாரத்தை பற்றி நான் என்ன சொல்ல முடியும் என்ற விஷயமெல்லாம் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஸோ இந்த அவதாரங்கள் அவ்யக்தம், அதனால தான் அவ்யக்தம் வெக்தி மாவண்ணம் அப்படிங்கிற இந்த ஸ்லோகத்தை முடித்து இது 25வது ஸ்லோகம். இந்த 25வது ஸ்லோகம் இதே தான் 24வது சொன்னது இதே சொல்லலாம். நாகம் பிரகாச சர்வஸ்ய யோக மாயா யோக மாயா எப்படி பிரிக்கணும்னா, யோக மாயா சமாவிருத்தம் யோக மாயா நாகம் பிரகாசதி சர்வஸ்ய யோக மாயா அபாவிருத்தம் மூடோயம் நாவி ஜானாதி லோகோ மாம் அவ்யயம் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது என்ன இதனுடைய சிம்பிள் மீனிங் என்னென்னா, யோக மாயினால் நன்கு மூடப்பட்டுள்ள நான், இந்த இடத்துல நான் என்றால் பரம்பொருளை குறிக்கிறது, எல்லோருடைய அறிவுக்கும் எட்டுவதில்லை, பிறவாத அழியாத என்றென்றும் இருக்கக்கூடிய என்னை இந்த மூடர்கள், அதாவது உலகில் இருப்பவர்கள் அறிகிறேன் என்று சொல்கிறார்கள், என்னை அறிய முடியும் என்று நினைக்கிறார்கள் அப்படிங்கிறத சொல்கிறார். என்னென்னா, இந்த ஸ்லோகத்தினுடைய சாரம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்லோகம். இப்போ இந்த பராபிரகிருதி மேலான தத்துவத்தை அறிவது கடினம் என்று சொன்னார். அதாவது துர்கேயம் அப்படின்னு சொன்னார். நம்ம எல்லாம் இது பண்ணோம். ஸோ இந்த நாகம் பிரகாசதி சர்வத்திர, அதாவது இது புரிந்து கொள்ள உணர்ந்து கொள்ள மிகவும் கடினம். நாகம் பிரகாச சர்வஸ்ர, அதாவது நான் எல்லோருக்கும் பிரகாசிப்பதில்லை. எல்லாம் பிரகாசிப்பதில்லை அப்படின்னா நான் வெளிப்படுவதில்லை அப்படின்னு சொல்கிறார். எல்லோருக்கும் அகம் நான் ந பிரகாசய, விளங்குவதில்லை, வெளிப்படுத்துவதில்லை, தெரிவதில்லை. நான் எல்லோருக்கும் சுலபமாக பிரகாசிப்பதில்லை. அடுத்து சொல்கிறாரு, நான் மகா மாயையால் மறைக்கப்பட்டிருக்க நன்றாக. அது எப்படி சொல்கிறாரு, சம் என்றால் ஆவிருத்தம் சமாவிருத்தம் அப்படிங்கிறது, சமாவிருத்தம். சம் என்றால் நன்கு மறைக்கப்பட்டிருக்கிறேன். அப்போது இந்த மாயா எப்படிப்பட்டது அப்படிங்கிற நமக்கு ஒரு கேள்வி வரும். யோக மாயான்னு சொல்கிறார். யோக மாயா, இந்த யோகம் என்றால் என்ன? யோக மாயா என்றால் இந்த 3 குணங்களும் நன்றாக சேர்த்து வைக்கப்பட்டது யோக மாயா. இங்கு நம்ம நாஸ்திகர்கள் எல்லாம் சொல்கிறது இல்லையா, என்ன சொல்கிறாங்க, கடவுளே இல்லை, கடவுளை பார்க்க முடியாது, இங்கே மாயையே நல்லா மறைக்கப்பட்டிருக்கு. அப்போ அப்படி இருக்கும்போது எப்படி பார்க்க முடியும்? காரணம், இந்த யோக மாயை குணங்கள் அந்த நாஸ்திகரிடம் இருப்பதால் அவர்கள் இப்படித்தான் சொல்லுவாங்க.
பார்ப்பது மிக கடினம்ங்கிறது சொல்லிட்டாரு. இதில் இந்த யோகமாயா நன்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. யாரை பகவானை மறைக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்றார். இதைத்தான் பகவான் சொல்கிறார், இந்த 3 குணங்களின் சேர்க்கையால் நான் நன்கு மறைக்கப்பட்டிருக்கிறேன். அவ்வளவு எளிதில் என்னுடைய இருப்பை யாரும் அறிந்து கொள்ள முடியாது. இங்கு நமக்கு ஒரு சந்தேகம் வருகிறது. அதாவது மாயை பகவானை மறைக்கிறது என்றால் பகவானை விட மாயை பெரிதா அல்லது பகவான் பெரிதா என்ற கேள்வி வருகிறது. இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். சூரியன் இந்த மழைக்காலம், இப்போ மழைக்காலமாக இருக்குது, சில நேரத்தில் மேகம் மறைக்கிறது, சூரிய ஒளி கம்ப்ளீட்டாக மறைக்கிறது. இப்போ நமக்கு என்ன தோணும்? சூரியன் பெரிதா மேகம் பெரிதா? நம்முடைய அனுபவத்தில் சயின்டிஃபிக்காகவே நமக்கு தெரியும், சூரியன் பல மடங்கு பெரிது, மேகம் மிக சிறிது சூரியனை கம்பேர் பண்ணும்போது. ஆனால் நம்முடைய அனுபவத்தில் நம்முடைய இந்த மாயை என்ன பண்ணுது? இந்த பெரிய சூரியனையே சின்ன மேகம் மறைக்கிறது அப்படிங்கிற இந்த அனுபவம் வருகிறது. சயின்டிஃபிக்காக நமக்கு ஞானம் நமக்கு இருக்குது, சூரியன் தான் பெரிதுங்கிறது ஞானம் இருக்குது. ஸோ நம்முடைய அனுபவத்தில் அப்படி தெரிகிறது. அதுதான் மகா மாயாவுடைய லட்சணம், அந்த மகா மாயாவுடைய திறமை. அவ்வளோதான். மேகம் மிக சிறிதாகவும் சூரியன் பெரிதாகவும் இந்த மாயை அப்படி நமக்கு செல்கிறது. மேகம் எதை மறைக்கிறது என்றால் சூரியனை மறைக்கவில்லை, நம்முடைய திருஷ்டியை, நம்முடைய பார்வையை மறைக்கிறது, நம்முடைய கண்ணை மறைக்கிறது. இந்த பரம் பிரம்மத்தை மறைப்பதை போல காண்பித்து இந்த மாயை, அதாவது மகா மாயை என்ன பண்ணுது? மகா மாயை பகவானை கம்பேர் பண்ணும்போது சின்னது தான், ஆனால் இது தன்னை பெரிதாக காமித்து நம்முடைய திருஷ்டியில் அப்படி இந்த இதை மறைக்கிறது. ஒன்றும் இல்லை, ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு குழந்தை மரத்தால் ஆக்கப்பட்ட ஒரு யானையை பார்க்கிறது. இங்கு யானை என்ற ரூபத்தை, யானை என்ற ரூபத்தால் மர என்ற தன்மை, அதாவது மரத்தால் இந்த யானை செய்யப்பட்டிருக்கிறது. இந்த குழந்தையை பார்க்கும் பொழுது என்ன பார்க்குதுன்னா, இந்த மரத்தினுடைய தன்மையை பார்க்காம யானை என்ற உருவத்தை பார்க்கும் பொழுது அதுக்கு பயம் வருகிறது. ஸோ அது என்னன்னா, ஏதாவது ஒன்றை தான் பார்க்க முடியும். ஒன்று இந்த ரூபத்தை பார்க்குது, அதோட தன்மையை பார்க்க முடியும். தன்மையை பார்த்தா ரூபத்தை பார்க்க முடியாது. அதனால் இந்த இடத்தில் யானை என்று உருவம், மரம் என்ற தன்மை, இந்த இரண்டிலும் யானை என்ற திருஷ்டி மரம் என்ற தன்மையை மறைத்து விடுகிறது. அதுதான் யோக மாயையினுடைய குணம். அப்படி நன்கு மறைக்கிறது. இந்த உண்மையை, அந்த பரம்பொருளை நன்கு மறைத்திருக்கிறது. இந்த உலகத்தில் எல்லாம் பகவான் என்று நம்முடைய உபனிஷதங்கள் சொல்கிறது, பகவத்கீதை சொல்கிறது. ஆனால் நமக்கு அப்படி தெரியலையே அப்படின்னா இந்த மகாமாயை நன்கு மறைத்து வருகிறது. பகவான் எங்கெங்க நம்ம கேட்குறோம். நாஸ்திகன் சொல்கிறார், பகவான் இருக்காரு, இறைவன் இருக்காருன்னு காட்டுங்க அப்படின்னா எப்படி காட்ட முடியும்? எங்கேயாவது ஒரு தனியாக இருக்காரு, அவர் நமக்கு அதீதமாக எங்கேயோ ஒரு இடத்துல இருக்காருன்னா அவர் கூட்டிகிட்டு கொண்டு வந்து காமிக்கலாம். எல்லாமே இறைவனாகத்தான் இருக்கிறது. இந்த உலகம் இறைவனால் ஆக்கப்பட்டிருக்கிறதுங்கிறத பார்த்தோம். ஈஷா வாசியம் இதம் சர்வம் அப்படின்னு சொல்லுவோம். எல்லாமே இறைவனால் ஆக்கப்பட்டது. பகவானே சொல்கிறாரு இந்த அத்தியாயத்தை தொடங்கும் போது, நானே உபாதான காரணமாகவும் நிமித்த காரணமாகவும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்படி இருக்கும்போது எப்படி பகவானை பார்க்க முடியும்? இந்த மாயையினால் மறைக்கப்பட்டிருக்கிறது. அதனால்தான் யாரும் என்னை என்னை பார்க்க முடியவில்லை. யோக மாயா சமாவிருத்தா என்றால் இந்த மாயை நன்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. அதனால ந பிரகாசம் அகம், நான் இந்த ஜீவர்களுடைய புத்தியில் பிரகாசிப்பதில்லை. அதனால் இந்த பரம்பொருளை பார்க்க முடியாது. அபரா பிரகிருதியான நாமரூபத்தை தான் பார்க்க முடியும். இந்த நாமரூபத்தை பார்க்கும்பொழுது சத் விஷயத்தை நாம் பார்க்க முடியாது. ஸோ இன்னும் ஒரு சில கருத்துக்கள் இந்த ஸ்லோகத்தில் இருக்குது. இதை நம்ம அடுத்த வகுப்பில் பார்ப்போம். இந்த ஸ்லோகம் இனி அடுத்த வகுப்பில் 26, 7, 8 முடிஞ்சாங்கன்னா 30 ஸ்லோகம் தான் இந்த இதில். இனி வர்ற ஸ்லோகம் வந்தாலும் ரொம்ப சின்ன இதுதான், பெரிய ஒரு விளக்கம் இல்லை. இந்த 25வது ஸ்லோகம் 26வது ஸ்லோகம் கொஞ்சம் இது இருக்கும். அதனால் இன்னும் அடுத்த வகுப்பு இல்லை அடுத்த வகுப்பில் 7வது அத்தியாயம் முடிஞ்சிடும். அதனால் நம்ம இன்னும் கொஞ்சம் இருக்கிறத அடுத்த வகுப்பு நம்ம. ஓம் வசுதேவ சுதம் தேவம் கம்சசானூரமர்த்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும்.